பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த காலையில் உங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி, தேவன் உங்களுக்கு சொல்லும்படி என் உள்ளத்தில் உணர்த்துகிற அந்த மகிமையான வார்த்தையை உங்களுக்கு நான் ஜெபத்தோடு கொண்டு வந்திருக்கிறேன். அதற்கு முன்பாக ஒரு கேள்வி. நீங்கள் எல்லாம் சுகமாக இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். உங்கள் குடும்பம் முழுவதிலும் தேவனுடைய செட்டையின் மறைவில் இருப்பீங்க. கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். ஆண்டவர் நல்லவர். இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் நாம் ஒவ்வொருவரையும் அவர் நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கிற நம்முடைய எனக்கு அன்பான அருமையான குடும்பங்கள், உங்கள் எல்லாரையும் நினைத்து நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். இந்நாட்களில் உங்களுக்கு என்னது தேவை என்பதை கர்த்தர் அறிந்து உங்களோடு கூட பேசுவார். கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஜெபத்தோடு கவனிங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மாயை வித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு அதிபதிக்கு சுவிசேஷம் அப்போஸ்தலனாகிய பவுல் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அங்கே அந்த ஊழியத்திற்கு ஒரு தடை வருகிறது என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அதிபதிக்குள்ளே விசுவாசம் வருகிறது. ஆனால் அங்கு அந்த எலிமா என்ற ஒரு மாயை வித்தைக்காரன் அந்த விசுவாசத்திலிருந்து அவனை திருப்பும்படி வசனம் சொல்லுகிறது, அவர்களோடு எதிர்த்து நிற்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு எதிராய் வருகிற சத்துருவை நீங்கள் துரத்த போகிறீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் உங்கள் மேல் ஊற்றப்பட்டிருக்கிற அபிஷேகம் சத்துருவை ஜெயிக்கிற அபிஷேகம், சத்துருவை துரத்துகிற அபிஷேகம். ஆமேன். அதனால சில மறைவான கண்ணிகள், உங்க கண்ணுக்கு தெரியாது, இன்விசிபிள் எனிமீஸ் என்று நாம் சொல்றோம் அல்லவா, கண்ணுக்கு தெரியாத அந்த தீய சக்திகளை அழிக்கிற அபிஷேகம் உங்களிடத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமேன். இப்பொழுது நீங்க என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கணும். ஜெபத்தை முடிச்சுட்டா அதோட அவ்வளவுதான் விட்டுறக்கூடாது. இந்த நாள் முழுவதும் எங்களை எதிர்த்து போராடுகிற சாத்தானே, எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக எதிர்த்து போராடுகிற பொல்லாத ஆவியே, என் தொழில், என் வியாபாரம், என் வருமானம், என் வேலை, என் ஃபேமிலி லைஃப், இதுக்கு விரோதமாய் போராடுகிற சாத்தானே, நான் உன்னை எதிர்த்து நிற்கிறேன் என்று நீங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபித்து பாருங்க. ஒரு பெரிய மாற்றத்தை காண்பீர்கள். ஜெபமனோமா. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து இந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஜெபிக்கிறேனப்பா. நாங்கள் ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம். கர்த்தருடைய நாமத்தினால ஒருவரோடு ஒருவர் இணைந்து ஜெபிக்கிறோம் அப்பா. சத்துருவின் கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்ட நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஏவப்பட்ட சதி, மோச, நாசங்கள், தந்திரங்கள் எல்லாம் இல்லாமல் போவதாக, உம்முடைய பிள்ளைகள் தேடியும் காணாதிருப்பார்களாக என்று ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னம், உடைய சமாதானம் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, மறக்காம ஷேர் பண்ணிடணும். ஆமேன். இன்னும் சொல்லப்போனா, இந்த ஒவ்வொரு நாளும் கொடுக்கிற இந்த வார்த்தைகளை இதுவரைக்கும் கேட்டிராத மக்களோடு கூட நீங்களே பேசுங்க. சரியா? அவங்க ஆர்வமா இருப்பாங்க பாருங்க, அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 984126
5286 மற்றும் 729995 46363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.